அறிவு இருக்கா உனக்கு? பார்த்து வர மாட்டா? இவரா? என்னையா பார்த்து வர மாட்டீங்களா? நாங்க ஒழுங்கா தான் வந்தோம். நீங்க தான். ஆமா, நான் தான். விட்டா அடிச்சு தூக்கி இருப்பேன். என்ன பாக்குறீங்க? ரகுராம் பொண்ணுகிட்ட சமையல் வேலை பாக்குறதுக்காக அட்வான்ஸ் வாங்கிட்டு வர்றீங்க போல இருக்கு. ஆமாங்க ஐயா. அந்த பணத்தையும் வச்சுக்கோங்க, அதோட இந்த பணத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. எதுக்குங்க இந்த பணம்? நீங்க தனாவுக்காக சமையல் வேலைக்கோ சப்ளையர் வேலைக்கோ போக கூடாது. என்ன புரிஞ்சதா? அட்வான்ஸா கை நீட்டி பணம் வாங்கிட்டோம், அப்புறம் எப்படி போகாம இருக்கிறது? இது என் தங்கச்சியோட உத்தரவு. மீறிட்டு போனீங்கன்னா, இப்போ கார்ல மோதிர மாதிரி வந்தேன்ல, நாளைக்கு நீங்க போனீங்கன்னு தெரிஞ்சது உங்க மேல கார் நிஜமாவே மோதும். இந்த கார் மோதுனா 2 பேருக்கு என்ன ஆகும்னு தெரியும்ல. சோ நான் சொன்னபடி நீங்க யாருமே தனாவுக்காக வேலை பார்க்க போக கூடாது. அதோட இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியவும் கூடாது. நீங்க வேலைக்கு வந்துருவீங்கன்னு அவங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். கடைசியில நீங்க வராம சமையல் பண்ண முடியாம அவங்க தவிக்கணும். அவளால அவன் அப்பன் பேரு கெடணும். புரிஞ்சதா? என்னடா சைலண்டா நிக்கிறீங்க? வாய் திறந்து பதில் சொல்லுங்கடா. இல்ல நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறோங்க. அது